No students, இன்னைக்கு லெக்சர் 2ல ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஹெச்எக்ஸ் ஒய் பிளஸ் டிஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜிஎக்ஸ் பிளஸ் டூ எஃப்ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது என்னன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஹெச்எக்ஸ்ஒய் plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டிகிரி. இப்போ இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷனா மாறணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், அதாவது ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கும். a equal to b அப்படின்னு இருக்கும். then coefficient of xy is 0, அதாவது h equal to 0. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா போயிடும். ஸோ நமக்கு ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி ஈக்குவல் அண்ட் அதோட வேல்யூ வந்து நான் வந்து இந்த கேஸ்ல 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜிஎக்ஸ் பிளஸ் டூ எஃப்ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு வந்து வரும். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் வந்து என்னன்னா ஏ ஈக்குவல் டு பி வந்து ஒரு கண்டிஷன் அண்ட் ஹெச் ஈக்குவல் டு 0 வந்து இன்னொரு கண்டிஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனா இருந்துச்சுன்னா அது வந்து சர்க்கிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ நம்ம போன ஸ்லைட்லேயே வந்து பார்த்தோம் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜிஎக்ஸ் பிளஸ் டூ எஃப்ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பர்ஃபெக்டிங் த ஸ்கொயர் பண்ண போறோம். அதாவது நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டு வர போறோம். ஸோ எப்படி கொண்டு வரப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எஃப்ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. கரெக்டா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பர்ஃபெக்டிங் த ஸ்கொயர்ல எழுதுறப்ப பிளஸ் ஜி ஸ்கொயர் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த பிராக்கெட்ல வந்து என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜிஎக்ஸ் பிளஸ் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எஃப்ஒய் பிளஸ் எஃப் ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் ஜி ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜிஎக்ஸ் பிளஸ் ஜி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எஃப்ஒய் பிளஸ் எஃப் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒய் பிளஸ் எஃப் தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இப்போ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், சென்டர் வந்து என்ன இருக்கும் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் அண்ட் ரேடியஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன் வந்து தந்துட்டாங்கன்னா அதோட சென்டர் வந்து என்ன, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா அதோட சென்டர் வந்து என்னன்னா இப்போ எக்ஸோட கோஃபிஷியன்ட் இருக்குல்ல அதுல மைனஸ் பண்ணிடும், அதாவது மைனஸ் ஜி கமா ஒய்யோட கோஃபிஷியன்ட் அதாவது எஃப், ஸோ மைனஸ் எஃப் அண்ட் ரேடியஸ் வந்து என்னன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ரிசல்ட், இதை வந்து நம்ம ஞாபகம். ஓகே, சரி, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the circle concentric with x square plus y square plus 4x plus
6y plus 3 equal to 0 அண்ட் ரேடியஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கான்சென்ட்ரிக் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா என்னன்னா ஒரே சென்டர் இருக்கும் ஆனா ரேடியஸ் மட்டும் வேற வேறையா இருக்கும். இந்த மாதிரி இது வந்து ஒரு சர்க்கிள், இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்க்கிள். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிள்க்கு நம்ம சென்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சோம்னா இப்போ ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன். கரெக்டா? ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதுல சென்டர் வந்து என்னன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்றப்ப என்ன ஆகும்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணோம்னா g இஸ் ஈக்குவல் டு 2g ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ ஜியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணோம்னா என்ன வரும்னா 2f இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ எஃபோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட சென்டர் வந்து என்ன வரும் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப், அதாவது என்னன்னா -2, -3. ஓகேங்களா? ஸோ இப்போ சென்டர் கண்டுபிடிச்சாச்சு அண்ட் ரேடியஸ் வந்து வந்துட்டாங்க என்னது r ஈக்குவல் டு 2. ஸோ சென்டர் வந்து என்ன -2, -3 அண்ட் r ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எழுதுறப்ப என்ன ஆகும்னா x மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஆஃப் -2 வந்து என்னன்னா +2ன்னு ஆயிடும் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன், அதாவது y1 ஓட வேல்யூ வந்து 3. So y plus 3 whole square which is equal to r square, அதாவது 2 square. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா x square plus 4x plus 4 plus y square plus 6y plus 9 equal to 4 அப்படின்னு வரும். இந்த 4 இந்த 4 கேன்சல். So x square plus y square plus 4x plus 6y plus 9 equal to 0 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா the number of integral values of lambda for which x square plus y square plus lambda x plus 1 minus lambda y plus 5 equal to 0 is a equation of circle whose radius cannot exceed 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy plus c equal to 0. ஸோ இது கூட கம்பேர் பண்றப்ப ஜியோட வேல்யூ என்ன வருதுன்னா லாம்டா பை 2ன்னு வருது, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் லாம்டா பை 2ன்னு வருது. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரேடியஸ் கேனாட் எக்ஸிட் 5. ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 அப்படின்னு வந்து கண்டிஷன் வந்து வருதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ ஆரோட வேல்யூ வந்து என்ன ஞாபகம் இருக்கா? ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஸோ அது வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா ரூட் ஓவர் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சியோட வேல்யூ வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றப்ப என்ன ஆகும்னா லாம்டா பை 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் லாம்டா பை 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சியோட வேல்யூ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25. ஸோ இது நான் ஹோல் ஸ்கொயர் பண்றப்ப லாம்டா ஸ்கொயர் பிளஸ் அப்படியே எல்சியம் எடுக்கிறேன் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லாம்டா பிளஸ் 1 ஹோல் பை 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 2 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லாம்டா பிளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 120. ஸோ 2 lambda square minus 2 lambda minus 119 less than or equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லாம்டாவோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேவிகோ மெத்தட் வச்சு போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாம்டா நம்ம குவாட்ரட்டிக் ஃபார்ம்ல வச்சு போட்டோம்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ இன்டூ சி பை ரூட் ஓவர் 2 இன்டூ ஏ. கரெக்டா? ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 4 minus of
ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். 4 இன்டூ 4 into 2 வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்டூ 119 ஓவரால் டிவைடட் பை 4. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 காமன் வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த 4 இந்த 2 கேன்சல் ஆகுறப்ப 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 239 பை 2 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ லாம்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் ரூட் ஓவர் 239 பை 2 ஒரு வேல்யூ. இன்னொரு வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ரூட் ஓவர் 239 பை 2 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாம்டா இருக்கும். வேவி கர்வ் மெத்தட் அப்ளை பண்ணணும். 1 பிளஸ் ரூட் ஓவர் 239 பை 2 அண்ட் இன்னொரு இந்த பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ரூட் ஓவர் 239 பை. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 7 பாயிண்ட் சம்திங் வரும். அண்ட் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ லாம்டாவோட வேல்யூ என்னென்ன இருக்கான்னா -6, -6, -5, -4, ஸோ ஆன் எது வரைக்கும் இருக்கலாம்னா 8 வரைக்கும் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்ட் பண்றப்ப எத்தனை வேல்யூஸ் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 16 வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் வந்து பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இன்னொன்னு வந்து ஜெனரல் ஃபார்ம். இப்போ டயமெட்ரிக் ஃபார்ம் பத்தி பார்க்கலாம். ஸோ டயமெட்ரிக் ஃபார்ம்ல வந்து என்ன தந்துருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு அண்ட் அதோட டயாமீட்டரும் இருக்கு. அந்த டயாமீட்டரோட ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா x1, y1 ஒரு பாயிண்ட், x2, y2 வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இப்படி எழுதலாம். x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0 அப்படின்னு வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஓகே. x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. ஸோ எப்படி வந்து எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா டயமெட்ரிக் ஃபார்ம். இந்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் when the endpoints of the diameter are -2, -3, -3, -5. ஸோ என்ன தந்துட்டாங்கன்னா ஒரு சர்க்கிள் தந்துட்டாங்க. அந்த சர்க்கிளோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -2, -3, -3, -5. ஸோ நம்ம டயமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்ன சொல்லுதுன்னா x minus x1 into y minus y1, சாரி, x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டயமெட்ரிக் ஃபார்ம். இங்க இது வந்து பாத்தீங்கன்னா x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப நமக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா x plus 2 into x plus 3 plus y plus 3 into y plus 5 equal to 0. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்றப்ப நமக்கு என்ன வரும்னா x ஸ்கொயர் plus 5x plus 6 plus y square plus 8y plus 15 equal to 0. So x square plus y square plus 5x plus 8y plus 21 equal to 0. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகே. அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்து இப்போ வந்து இது வரைக்கும் 3 ஃபார்ம் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்ம், அப்புறம் டயமெட்ரிக் ஃபார்ம். இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன பார்ப்போம். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து என்ன x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஃபா நம்ம பிளாட் பண்றப்ப எப்படி இருக்கும்னா
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம xy ஆக்சிஸ், x ஆக்சிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம y ஆக்சிஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் வந்து இப்படி இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 0,0 அண்ட் சம் பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம x, y. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா r. ஸோ இப்போ இந்த பேராமெட்ரிக் சர்க்கிள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து எழுதுறோம். அதாவது என்னன்னா இப்போ சப்போஸ் இது தீட்டா அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த காம்போனன்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அண்ட் இந்த காம்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர் சைன் தீட்டா அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர் காஸ் தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேராமெட்ரிக்ஸ். அதாவது ஆர் காஸ் தீட்டா சமா ஆர் சைன் தீட்டா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்டர். ஸோ இப்போ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வித் ஆரிஜின். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து ஆரிஜின், கரெக்டா? இப்போ சென்டர் வந்து x1, y1 அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா x மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவோம்னா இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிடும்னா ஆர் காஸ் தீட்டாக்கு ஈக்குவல் ஆயிடும். இந்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் சைன் தீட்டாக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 பிளஸ் ஆர் காஸ் தீட்டா. ஒய்யோட வேல்யூ வந்து என்ன ஆயிடும்னா y1 பிளஸ் ஆர் சைன் தீட்டா அப்படின்னு வந்து மாறிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். அடுத்து இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் ரீப்ரசென்ட் பண்றதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் கேசஸ்லாம் வந்து என்னென்னு ஒண்ணுன்னா போகும். ஸோ இஃப் த சர்க்கிள் இஸ் டச்சிங் எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ சப்போஸ் நம்ம கார்டீசியன் பிளேன் அதாவது XY பிளேன் வந்து இப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் இது, ஒய் ஆக்சிஸ் இது, அண்ட் நம்ம சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா டச்சிங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம சென்டர் வந்து h, k அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு h, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா k, அண்ட் இதோட ரேடியஸ் வந்து நம்ம a அப்படின்னு வச்சுக்கோம்னா இப்போ இதோட இந்த சர்க்குலர் ரேடியஸே ஏன்னா கேவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு. ஸோ நம்ம ஈக்குவேஷன் எழுதுறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம்ல. ஸோ இப்போ இந்த கேவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஸோ ஈக்குவேஷன் வந்து எப்படி ஆயிடும்னா பிளஸ் ஒய் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்து மாறும். ஸோ இப்போ அதே மாதிரி டச்சிங் த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ் டச் பண்றப்ப என்ன ஆகும்னா இப்போ ஒய் ஆக்சிஸ் டச் பண்றப்ப h ஈக்குவல் டு ஏ அப்படின்னு மாறிடும். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி வரும்னா எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்து. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்த ஸ்பெஷல் கேஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் டச்சிங் எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஆரிஜின் அண்ட் சென்டர் லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். அதாவது என்னன்னா சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டச் ஆகுது அண்ட் அந்த டச் ஆகிற பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல இருக்கு அண்ட் அதோட சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ அதாவது எப்படின்னா சர்க்கிள் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ ஏற்கனவே வந்து சர்க்கிள் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ் இருக்கிற பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னா 0, k அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கும். அண்ட் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ அப்படின்னு தந்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா 0, a அப்படின்னு வந்து மாறிடும் அதோட சென்டர். அண்ட் இதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஸோ நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து எப்படி ஆயிடும்னா எக்ஸ் மைனஸ் ஜீரோ தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்து மாறிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ay
plus a square equal to a square அப்படின்னு இருக்கும். a square cancel. So x square plus y square equal to 2ay அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கேஸ்ல வந்து என்னன்னா circle touching y axis at origin and center lies on x axis. ஸோ அதே தான். பட் என்னன்னா இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஏ கமா ஜீரோ அப்படின்னு இருக்கும். ஏன்னா இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் இது வந்து ஆரிஜின்ல பாஸ் ஆகுது 0,0 பாஸ் ஆகுது. ஸோ சேம் அதே தான் இருக்கும். பட் ஆனால் என்னன்னா இங்க எக்ஸ் மைனஸ் ஜீரோ போட்டோம்ல போன கேஸ்ல இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஜீரோ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஎக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஏ ஸ்கொயர் கேன்சல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டச்சிங் போத் ஆக்சிஸ். ஸோ இப்போ போத் ஆக்சிஸ் டச் பண்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ ரெண்டு ஆக்சிஸும் டச் பண்ணுதுன்னா இந்த சர்க்கிள் வந்து இப்படி இருக்குமா? இப்போ ரெண்டு ஆக்சிஸும் டச் பண்றதுனால எச் காமா கே இதோட சென்டர் வந்து எச் காமா கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கோனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எச், இது வந்து கே. கரெக்டா? ஏன்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஸோ h ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இந்த கேஸ்ல ஸோ இப்போ அது நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் டச்சிங் போத் ஆக்சிஸோட ஈக்குவேஷன். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x minus 8y plus 25 minus a square equal to 0 touches the axis of x. Then a equals to அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணுதுன்னா ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்கும் அண்ட் அதோட ரேடியஸ் வந்து சப்போஸ் நம்ம வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்து என்ன தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 8y பிளஸ் 25 மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம சென்டர் வந்து என்னன்னு சொல்லலாம் 3,4ன்னு சொல்லலாம். ஏன்னா ஜியோட வேல்யூ வந்து என்ன -3 அண்ட் எஃபோட வேல்யூ வந்து என்னன்னா -4. ஸோ சென்டர் வந்து என்னன்னா -g, -f. கரெக்டா? ஸோ இப்போ சென்டர் வந்து என்னன்னா 3,4. இப்போ சென்டர் 3,4னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா 4 இருக்கும். ஏன்னா வந்து டச்சிங் ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 4. இப்போ ரேடியஸ் வந்து 4னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து தெரியும் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. கரெக்டா? ஸோ ஆர் ஸ்கொயர் அதாவது 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் மைனஸ் சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் ஏ ஸ்கொயர். கரெக்டா? ஸோ 4 ஸ்கொயர் கேன்சல். 0 is equal to 9 minus 25 plus a square, which implies a square is equal to 16. So a is equal to plus or minus 2. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா the length of diameter of the circle which touches the x-axis at point 1, 0 and passes to the point 2, 3 is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. So length of diameter of a circle which touches the x-axis at 1, 0. ஸோ என்ன தந்திருக்காங்கன்னா x-axis டச் பண்ணுது at 1, 0. ஸோ அந்த சர்க்கிள் வந்து இப்படி இருக்கு சம்திங் அண்ட் அது வந்து x-axis எங்க டச் பண்ணுதுன்னா 1, 0ன்ற பாயிண்ட்ல டச் பண்ணுது.
அண்ட் இப்போதைக்கு இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம இங்க இருக்குன்னு எடுத்துப்போம், கொஞ்சம் தள்ளி எடுத்துப்போம். அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 2,3. ஸோ 2,3 பாயிண்ட்டையும் வந்து பாஸ் பண்ணுது. ஸோ இப்போ டயாமீட்டரோட லென்த் வந்து என்னன்னு கேட்பாங்க. இப்போ சென்டர் வந்து நான் வந்து சப்போஸ் h, k அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன்னா இப்போ என்ன சொல்லலாம்னு பாருங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேன்னு வரும். ஸோ கே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுறப்ப என்ன ஆகும்னா h minus 2 the whole square plus k minus 3 the whole square is equal to ரேடியஸ் வந்து என்ன k. ஸோ k ஸ்கொயர். ஸோ இது சால்வ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இது வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் தானே. ஸோ h is equal to 1 அப்படின்னு இங்க வரும். ஓகேங்களா? ஏன்னா இதுவும் பாத்தீங்கன்னா சியும் இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல தான் இருக்கு. ஸோ 1 minus 2 the whole square plus k square minus 6k plus 9 equal to k square. K square cancel. 6k is equal to 9 plus 1 square. For value 1. So 10. K is equal to என்னன்னா 5/3. So k ஓட வேல்யூ 5/3 னா ரேடியஸ் is equal to என்ன வரும் 5/3. கரெக்டா? ரேடியஸ் வந்து 5/3 தான் அவங்க கேட்டிருக்கிறது. டயாமீட்டரோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ diameter is equal to 2r. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 10/3. ஓகேவா? ஓகே. இப்போ நடத்துனதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.